குடும்பனை பெற்றவர்கள். நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய உம்மத்துல பிறக்கிறது ஒரு கொடுத்து வச்சிருக்கக்கூடியவங்களாக இருக்கும். பல நபிமார்கள் பல அன்பியாக்களுடைய கனவாக இருந்தது நமக்கு நினைவாக ஆக இருக்குதுன்ற போது அது ஒரு பாக்கியம்தான். இதை விட மிகப்பெரிய ஒரு பாக்கியமாக நம்ம எதையுமே சொல்ல முடியாது. இதுக்கு அடுத்து உள்ள பாக்கியங்கள் தான் நம்ம மற்ற நம்முடைய உடல் உறுப்புகள் நம்முடைய உருவம் எல்லாமே அதுக்கு அடுத்து உள்ளதுதான். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தினர்களாக இருக்கும் பொழுது நமக்கு இருக்கக்கூடிய ஒரு சில முக்கியமான விஷயங்கள்ல ஒன்று பாதுகாப்பு தேவை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எந்த விஷயத்துல இருந்தெல்லாம் பாதுகாப்பு தேடி இருக்கிறாங்க அப்படின்றத நம்ம யோசித்து பார்க்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெண்டு விஷயத்துல கவனமாக பாதுகாப்பாக இருந்திருக்கிறாங்க. ஒன்று நம்மளுடைய அமல்களை நம்ம சீராக ஆக்குவது, மற்ற தீமையான காரியங்களை விட்டு பாவமான காரியங்கள் நிகழ்வதை விட்டு நம்ம பாதுகாப்பாக இருக்கிறது. இரண்டாவது, பிற மக்களை நம்ம பாதுகாப்பாக இருக்க வைக்கிறது. அவங்களுடைய வளர்ப்பு, பெற்றோர்களாக இருந்து அவங்க நல்வழியில வளர்க்கக்கூடிய அந்த ஒரு வளர்ப்பு, இந்த விஷயத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறாங்க. அதற்கு முன்னதாக சொன்னாங்க, நம்மளுடைய பயான் என்பது ஒரு பயானாக நம்ம கேட்டுட்டு அப்படியே விட்டு போயிடக்கூடாது. அதை சிவிதாட்டி கேட்கணும், நோட்ல எழுதணும் அப்படின்னாங்க. அதே போல நம்ம என்னது அந்த என்ன விஷயங்கள் கேட்கிறோமோ அதை அமல் செய்யறதுக்கு நம்ம முயற்சிக்கணும். வருடங்கள் கடந்துகிட்டே போகும்போது நம்மளுடைய அமல்களில் நம்ம என்னது மாற்றத்தை கொண்டு வரணும். இன்னதாக லாயுடையிலும் மாபி கௌமின் ஹத்தாயுடையிலும் மாபி அன்புசியும், உங்களை நீங்களே மாற்றிக்கொள்ளாத வரை அல்லாஹ் உங்களை ஒருபோதும் மாற்ற மாட்டான். அப்போ நம்ம மாறணும் அப்படின்னா அதுக்கு நம்ம தான் நியத்து வச்சு முதல்ல நம்ம தான் முயற்சி செய்யணும். அதற்கு பிறகு அல்லாஹ் என்னது மாற்றத்தை கொடுப்பான். அடுத்து எப்படி ஒரு இடத்துல அதிகமாக நல்ல விஷயங்கள் அதிகமாக தெரிஞ்சிருக்கிறாங்க, ஆனா அவங்கள்ட்ட அமல்கள் இல்லை அப்படின்னா எப்படின்னா அது உயிர் இல்லாத ஒரு ஜசல், ஒரு உடலை போல அப்படின்ட்டு நம்ம அறிவியல பார்க்கணும். இப்படியாக நம்ம எழுதக்கூடாது. நம்ம எதெல்லாம் நம்மளுடைய கல்விகளாக பயில்கின்றோமோ கற்கின்றோமோ அதை நம்ம என்ன பண்ணணும், அமல்களாக நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வரும். இன்ஷாஅல்லாஹ் கொண்டு வராங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பாதுகாப்பு தேடக்கூடிய விஷயங்கள்ல அவங்களுக்கு முன்னால் வாழ்ந்திருக்கக்கூடிய எல்லா நபர்களும் இதுல வேண்டுதலாக இருந்திருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுகாப்பு தேடும் போது ஒவ்வொரு வார்த்தையாக, ஒவ்வொரு தனித்தனி வார்த்தையாக அந்த விஷயத்திற்காக வேண்டி, இந்த விஷயத்திற்காக வேண்டி அப்படின்ட்டு சொல்லி சொல்லி பாதுகாப்பு தேடுவாங்க. உதாரணமாக பார்த்தா அல்லாஹும்ம இன்னா அஊது பிக மின் ஷர்ரி ஸம்இனா வ மின் ஷர்ரி பஸரினா வ மின் ஷர்ரி கல்பினா வ மின் ஷர்ரி லிசானினா வ மின் ஷர்ரி மனியினா. இப்படியாக என்னுடைய பார்வையினுடைய தீங்கிலிருந்து, என்னுடைய நாவினுடைய தீங்கிலிருந்து, என்னுடைய உள்ளத்தினுடைய தீங்கிலிருந்து, இப்படி ஒவ்வொரு விஷயமாக சொல்லி சொல்லி இதனுடைய தீங்கிலிருந்து, இதனுடைய தீங்கிலிருந்து, இதனுடைய தீங்கிலிருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க துஆக்கள் செய்திருக்கிறாங்க. இந்த ஒரு துஆக்கள் மட்டுமான்னு பார்த்தா கிடையாது. அல்லாஹும்ம இன்னா நஊது பிக மினல் ஹம்மி வல் ஹஸன் வல் அஜ்ஸி வல் கஸல் வல் ஜுபுல் வல் புகுல் வ கலபத் துன்யா வ கஹரில் ரிஜால். இப்படியாக ஒவ்வொரு விஷயத்தையும் தனித்தனியாக சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆக்கள் கேட்டிருக்கிறாங்க. அதே போலதான் நமக்கு குர்ஆனும் நமக்கு குர்ஆனுடைய கடைசி 2 சூறாக்கள் அல்லாஹ் இதற்காக வேண்டிய ஒரு தனித்துவமான சூறாவாக அந்த 2 சூறாக்களை ஆக்கியிருக்கிறார். அதனாலே அந்த சூறாவுடைய மொழிபெயர்ப்பாக சொல்லுவாங்க முஅவ்விதத்தைன் அப்படின்றதாக, அதாவது பாதுகாப்பு தேடக்கூடிய 2 சூறாக்கள் அப்படின்னு சொல்லி அந்த சூறாக்களுக்கு சொல்லுவாங்க. அப்போ நம்மளுடைய எல்லா விஷயத்திலும் நம்ம பாதுகாப்பு தேடக்கூடியவர்களாக இருக்கணும். ஹஜ்ரத் இப்னு கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க, ஒரு அடியான் அஊது பில்லாஹ் என்று கூறும் பொழுது அந்த
அபூதுன்ற சொல்லப்படுகிறது. அல்லாஹ் தஆலா மன்னிக்கிறதுக்கு தயாராக ஆகிடலாம். என்னுடைய அடியான் இடத்துல பாவத்தை தேடி வரலாம், பாவ மன்னிப்பு தேடி வரலாம். அப்போ அந்த பாவத்திற்கு அல்லாஹ் மன்னிக்கிறதுக்கு தயாராக ஆகிடலாம். நம்ம ஆனா அல்லாஹ் இடத்துல பாவ மன்னிப்பு பாதுகாப்பு தேடுறதுக்கு நம்ம தயாராக ஆகணும். அதே போல நல்லவர்களுடைய எல்லா நிலைமை கஷ்டமான நிலையில வரக்கூடிய ஒரு விஷயம் அல்லாஹ் பாதுகாப்பான், அல்லாஹ் பாதுகாப்பான், அல்லாஹ் பாதுகாப்பான்னு தான் நல்லடியார்கள் அதிகமாக சொல்லுவாங்க. நம்ம அவங்கள்ட்ட போய் ஏதாவது ஒரு கஷ்டமான ஒரு சூழல் விஷயங்களை சொன்னோம் அப்படின்னா அல்லாஹ் அந்த கஷ்டத்தை நீக்குவான் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி அவங்களுடைய நாவல்ல இருந்து வரக்கூடிய விஷயம் அல்லாஹ் பாதுகாப்பான், அல்லாஹ்வுடைய அவங்களுடைய கஷ்டங்களை நீக்குவான் அப்படின்ட்டு அடுத்ததான் சொல்லுவான். ஆனா அதுக்கு முன்னாடி என்னது அல்லாஹ் பாதுகாப்பான், அல்லாஹ் பாதுகாப்போம் அப்படின்ட்டு அந்த அவங்களுடைய நாவல்ல இருந்து வரும். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் தன்னுடைய ஒரு முறை ஒரு பெண்ணுடைய தவறான ஒரு அழைப்புக்கு போகும் பொழுது அவங்களுடைய அந்த நாவலிருந்து வரக்கூடிய வார்த்தை மஅதல்லா, அல்லாஹ் பாதுகாப்பானாக. அவங்களை காப்பாற்றியது கூட அந்த மஅதல்லா அந்த வார்த்தை தான். அந்த வார்த்தையை சொன்னதுனால தான் அல்லாஹ் அவங்களை காப்பாற்றினான். இப்படியாக ஒவ்வொரு சஹாபாக்கள், ஒவ்வொரு நபிமார்கள், ஒவ்வொரு நிகழ்வுகளையும் நம்ம எடுத்து பார்க்கும் பொழுது அவங்களுடைய இக்கட்டான சூழல்ல இருக்கும் பொழுது அவங்க உபயோகிக்கக்கூடிய அந்த வார்த்தைகள் அல்லாஹ் பாதுகாப்பானாக அப்படின்னு. மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒரு முறை மனிதனுடைய இதுல வரும் பொழுது, குடும்பத்தில் வரும் பொழுது அவங்க முதல்ல சொன்ன அந்த விஷயம் இன்னி அஊது பிக்க பி ரஹ்மானி மின்க இன் குன்த தகியா. அல்லாஹ் இடத்துல நான் பாதுகாப்பு தேடுறேன் அப்படின்ட்டு மரியம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. இப்படியாக பனி இஸ்ராயேலுடைய ஒரு காலகட்டத்துல ஒரு ஆபில் 70 ஆண்டுகள் அல்லாஹ்வுடைய இபாதத்திலே கழித்த ஒரு ஆபில், அவர்களை பார்ப்பதற்காக வேண்டி ஒரு பெண் அவர்கள் செல்லுகின்றார்கள் அந்த ஆபிலை பார்ப்பதற்காக. இறுதியில் ஒரு நீண்ட நிகழ்வு, இறுதியில் அந்த பெண்ணுக்கும் அந்த ஆபிலுக்கும் தொடர்பு ஏற்பட்டு அவர்கள் அந்த பெண்ணின் மூலியமாக அந்த ஆபிலின் மூலியமாக ஹம்லாக ஆகி அதற்கு பிறகு கடைசியில் அவர்கள் அந்த ஷைத்தானிற்கு சஜிதா செய்தவர்களாக அவருடைய மௌத் என்பது ஆகியிருந்தது. இப்படியாக அவருடைய மௌத் ஆகியது. அவர்கள் அந்த பாதுகாப்பு தேடக்கூடிய அந்த நேரத்தில் பாதுகாப்பு தேடாததின் காரணமாக 70 ஆண்டுகள் அவர்களுடைய நன்மை முழுக்க, 70 ஆண்டுகள் செய்த அந்த நன்மை முழுக்கவும் அவர்களுக்கு அந்த பிரயோஜனம் அளிக்காமல் பயனில்லாமல் போகியதற்கு காரணம் அவர்கள் பாதுகாப்பு தேடாததின் காரணமாகத்தான். அதனால் நாம் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக நாம் பாதுகாப்பு தேட வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த சுன்னத்துகளை எல்லாம் பற்றி நம்முடைய மாணவர்களிடத்திலே நாம் சொல்லும் பொழுது மாணவர்களுக்கு ஒரு நபர் இவ்வாறாக கேள்வி கேட்கின்றார். அதாவது நாம் ஏன் எதற்காக வேண்டி கலிமறைக்குள் செல்லும் பொழுது ஒரு துவா, வெளியில் வரும் பொழுது ஒரு துவா, பள்ளிக்குள் நுழையும் பொழுது ஒரு துவா, வெளியில் வரும் பொழுது ஒரு துவா, ஒரு நபரை பார்க்கும் பொழுது சலாம், முசாஃபா செய்யும் பொழுது ஒரு துவா, வீட்டில் நுழையும் போது ஒரு துவா, இப்படி நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் எடுத்து பார்த்தோம் என்றால் பல துவாக்களில் நாம் கூறக்கூடியவர்களாக இருக்கின்றோமே, ஏன் எதற்கு மற்ற மதங்களில் இது இல்லை என்பதாக அந்த மாணவர் கேள்வி கேட்கின்றார். எல்லாம் பாதுகாக்க வேண்டும், அவர்களுக்கு ஹிதாயத், அவர்களுக்கு நல்ல ஒரு சிந்தனையை கொடுக்க வேண்டும். இந்த ஒரு விஷயத்தை நாம் இவ்வாறாக நாம் பார்க்க வேண்டும். நம்முடைய எல்லா சூழல்களையும் எல்லா விஷயங்களிலும் எந்த நேரத்திலும் கூட நம்முடைய ஷைத்தான் பார்த்து வெளியெடுக்கலாம். ஆனால் அதை வழியெடுக்காமல் இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே தனித்தனியாக ஒரு சில துஆக்களை நமக்கு கற்றுத் தந்திருக்கின்றார்கள். நாம் பொதுவாக ஒவ்வொரு துஆக்களை பள்ளிவாசலுக்கு செல்ல வேண்டும் என்றால் நாம் இந்த துஆவை ஆக்கிக் கொண்டோம். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தந்த துஆக்களில் ஒன்று அஊது பில்லாஹில் அலீம் வ பிஹில் கரீம் வ சுல்தானில் கதீம். அல்லாஹ்வுடைய சிஃபத்துகளை கூறி
இப்படிப்பட்ட அல்லாஹ்விடத்திலே அல்லாஹ்வின் கொண்டு நான் பாதுகாப்பு தேடுகின்றேன் என்பதாக சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிவாசலுக்குள்ள செல்லுவாங்க. நம்ம நல்லா யோசிச்சு பார்க்கணும். பள்ளிவாசலுக்கு செல்றதுக்கு நம்ம தொழுகைக்காக வேண்டியோ அல்லது குர்ஆன் ஓதுறதுக்காக வேண்டி அல்லது நபிலான வழக்கங்கள் செய்வதற்காக வேண்டி தான் நம்ம பள்ளிவாசலுக்கு போறது. ஆனா அந்த இடத்துல போகும்போது கூட நான் அல்லாஹ்விடத்துல பாதுகாப்பு தேடுறேன்ற துஆவை சொல்லி கொடுத்திருக்காங்க அப்படின்னா நம்ம மற்ற இடங்கள்ல நம்ம எந்த அளவிற்கு நம்முடைய பாதுகாப்பு தேடுவது என்பதை நம்ம சற்று யோசித்து பார்க்கணும். எந்த அளவுக்கு பாதுகாப்பு தேடணுன்றதை நம்ம சற்று யோசித்து பார்க்கணும். அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொழுகையில தக்பீர் கட்டிய உடனே நம்ம என்ன சொல்றோம்? சுப்ஹானல்லாஹ் வ பிஹம்திஹி வ தபாரக இஸ்முஹு வ தஆலா ஜிக்ருஹு வ லா இலாஹா இல்லல்லாஹ். இது எல்லாமே இன்னொரு துஆவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்திருக்காங்க. அஊது பில்லாஹி ஸமீஇல் அலீம் மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் மின் ஹமஸிஹி வ நஃப்ஸிஹி வ நஃப்ஸிஹி. திர்மிதி, அஹ்மதுங்கிற போன்ற புத்தகங்களில் வரக்கூடிய ஹதீஸ். அல்லாஹ்வுடைய சிஃபத்துகளை கூறி அல்லாஹ்விடத்துல பாதுகாப்பு தேடுற மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், விரட்டடிக்கப்பட்ட ஷைத்தானிடத்திலிருந்து, மின் ஹமஸிஹி மனக்குழப்பங்களில் இருந்தும், வ நஃப்ஸிஹி அவனுடைய ஊதுதலில் இருந்தும், வ நஃப்ஸிஹி அவனுடைய துப்புதலில் இருந்தும் என்பதாக தனித்தனியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி பாதுகாப்பு தேடி அதற்கு பிறகு எல்லாம் சொல்றாங்க, பிறகு சொல்றாங்க, ஓதி கொண்டு வச்சிருக்கிறாங்க. இப்படியாக நம்ம இதில் யோசனை பார்க்கலாம். நம்ம தக்பீர் கட்டுறதே தொழுகைக்காக வேண்டிதான். தொழுகை நல்ல விஷயங்கள். ஆனா அதற்குள்ளேயும் நமக்கு ஷைத்தான் நம்மளுடைய சிந்தனையை, நம்மளுடைய மனசை நம்ம குழப்பத்துல ஆழ்த்தி விடக்கூடாது. தவறான சிந்தனையை கொண்டு வந்துடக்கூடாது. தவறான சிந்தனைனா அந்த நேரத்தில் நம்முடைய கடையின் பக்கம் சிந்தனை சென்றாலும் சரி, நம்முடைய வீடின் பக்கம் சிந்தனை சென்றாலும் சரி, அது கூட அது தொழுகையுடைய சிந்தனை அல்லாத வேறு சிந்தனையாகத்தான் இருக்குது. இந்த சிந்தனைகள் வரக்கூடாதுன்றதுக்காக வேண்டிதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தக்பீர் கட்டிய உடனே இந்த துஆவை நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்காங்க. அதே போல உஸ்மான் இப்னு அபில் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பாங்க, நான் தொழுகையில நிற்கும்போது என்னுடைய தொழுகைக்கு இடையூறாகக்கூடிய செயல்களை ஷைத்தான் செய்யறான், நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் தஆலா தொழுகை வழிகெடுப்பதற்காக வேண்டிய ஷைத்தான்களில் இருந்து ஹின்சர் வலஹான், ஹின்சர் என்பவர் தொழுகையிலிருந்து கெடுப்பதற்காக வேண்டி, ஒழுமை கெடுப்பதற்காக வேண்டி வலஹான் என்று 2 ஷைத்தான்கள் ஷைத்தானுடைய கூட்டத்திலிருந்து இருக்கின்றார்கள். அவர்களை விட்டு நீங்கள் பாதுகாப்பு அல்லாஹ்விடத்திலே தேடிக் கொள்ளுங்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க. அதனால நம்ம தொழுகையில் இருக்கும் பொழுது கூட சனாக்கள் ஓதுறோம். அதே போல நம்ம இந்த துஆக்களையும் நம்ம அடிக்கடி ஓதக்கூடியவர்களாக இருக்கணும். அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதாவது ஒரு ஊருக்கு நம்ம செல்லுறோம் அப்படின்னா அங்கு இரவு தங்குவதற்கு உண்டான சூழலோ அல்லது நம்ம அந்த ஊருக்கு செல்றோம் அப்படின்னாலே நம்ம அதிகமாக ஓதக்கூடிய துஆக்கள்ல ஒரு துஆவாக பிஸ்மில்லாஹி அல்லதி லா யதுர்ரு மஅ இஸ்மிஹி ஷைஉன் ஃபில் அர்தி ஸமாஇ வ ஸமாஇ நஊது பிகலிமாத்தில்லாஹி தாமாத்தி குல்லிஹா மின் ஷர்ரி மா ஹலக். உங்களுடைய படைப்பிலிருந்து இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய தீங்கான விஷயங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதில் நான் பாதுகாப்பு தேடுறேன். அதே போல இந்த துஆக்களை நம்ம சொல்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இன்னொரு துஆவை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க. அந்த சஹாபி அவங்களுக்கு சொல்லி தராங்க, இதா ஹஸா நீங்கள் எங்காவது இரவு கழித்தீர்கள் என்றால், அவ சாஃபர எங்காவது பயணம் செய்தீர்கள் என்றால், அத்ரக்கல் லைல இரவு பெற்றுக் கொள்கிறீங்க அப்படின்னா சொல்லுங்க, கால யா அர்லி ஓ பூமியே, இன்ன ரப்பி என்னுடைய ரப்பும், வரப்புக்கி உன்னுடைய ரப்பும் அல்லாஹ்வாக இருக்கின்றான். அஊது மின் ஷர்ரிக வ ஷர்ரி மா ஃபீக உன்னுடைய தீங்கிலிருந்தும் உன்னின் மீது எந்த ஒரு வஸ்துக்கள் இருக்கின்றதோ அந்த வஸ்துக்களுடைய தீங்கிலிருந்தும், வ ஷர்ரி மா குலிக ஃபீக உன்னிலே எந்தெந்த படைப்புகள் எல்லாம் படைக்கப்பட்டிருக்கின்றதோ, படைப்பினங்கள் எல்லாம் படைக்கப்பட்டிருக்கின்றதோ அந்த படைப்பினங்களுடைய தீங்கிலிருந்தும், வ ஷர்ரி மா தப்ப அலைக உன்னுடைய உன்னிலே எதெல்லாம் ஊர்ந்து செல்லக்கூடியதாக இருக்கின்றதோ அந்த ஊர்வன விலங்குகளினுடைய பாதுகாப்பா விலங்குகளுடைய தீங்கிலிருந்தும், அஊது மின் ஷர்ரி குல்லி அஸதின் வ உஸூதின்
எதெல்லாம் கீறி கிழிக்கக்கூடியதாக சிங்கத்தை போன்றுள்ள விஷயங்கள் விலங்குகள் இருக்கின்றதோ அந்த விலங்குகளுடைய தீங்கிலிருந்தும் நான் பாதுகாப்பு தேடுகின்றேன். பாம்பு தேர்மன போன்ற விஷயங்களுடைய தீங்கிலிருந்தும் நான் பாதுகாப்பு தேடுகின்றேன். இந்த ஊரிலே தங்கியிருக்கின்றார்களே அவர்களுடைய தீங்கிலிருந்து நான் பாதுகாப்பு தேடுகின்றேன். ஷைத்தான் இப்லீஸ் போன்றவர்களுடைய தீங்கிலிருந்து நான் பாதுகாப்பு தேடுகின்றேன் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபிக்கு துஆ கற்றுக் கொடுத்தார். இப்படியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல்ல ஒரு துஆ, இப்படி இந்த துஆ கேட்டாலே போதுமானதுதான். ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துஆ, இந்த ஹதீஸ்ல இந்த துஆல எந்த ஒரு விஷயத்தை விட்டு வைக்கவே இல்லை. பாம்பு, பூமியில ஊறக்கூடியது, பறக்கக்கூடியது, விலங்குகள், மனிதர்கள், ஷைத்தான், ஜின்னு, பூமி, இப்படி எல்லா விஷயத்துல விட்டு நமக்கு பாதுகாப்பை தேடுறதுக்காக வேண்டி ஒரு துஆவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்தாங்க. இப்படியான துஆக்களை நம்ம அதிகமாக மனதம் செஞ்சு நம்ம அதிகமாக சஃபர் செய்யும் பொழுது அல்லது நம்ம சஃபர் செய்யக்கூடிய சூழல்களில் நம்ம ஓதும் பொழுது அந்த ஊழலில் ஏற்படக்கூடிய தீங்குகள்னா அந்த ஷைத்தானுடைய தீங்குதல்ன்றது கிடையாது. எல்லா விதமான தீங்குதலிலிருந்து நம்ம பாதுகாப்பாக இருக்கலாம். உதாரணமாக ஒரு சஃபருடைய விபத்துகள் இருக்கலாம், அந்த விபத்திலிருந்து நம்ம பாதுகாப்பு தேடலாம். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக கேட்கக்கூடிய அந்த துஆ சொல்லி கொடுத்த துஆக்கள்ல கொஞ்சம் நிக்குமத்திக்கன்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது திடீர் மரணத்தை விட்டு, திடீர் ஏற்படக்கூடிய விபத்துகளை விட்டு நமக்கு பாதுகாப்பு தேட சொல்லி தந்திருக்கிறாங்க. இந்த திடீர் பாதுகாப்பு, திடீர் மௌத்துன்னும் போது நம்ம அதில் கவனமாக இருக்கணும். ஏன்னா நமக்கு நம்முடைய முதுகுக்கு பின்னால 99 காரணங்கள் நம்முடைய சுற்றி கொண்டே வரும். நம்முடைய மௌத்தினுடைய விஷயத்துல ஏதாவது ஒன்றுல பிடிபட்டோம்னா நம்மளுக்கு மௌத்து வந்துடும். அப்போ அந்த இந்த ஆக்சிடென்ட் இது போன்றுள்ள விஷயங்கள் தான் நம்ம பாதுகாப்பாக இருக்கணும்னா பயணத்துக்குன்ற இருக்கக்கூடிய அந்த துஆக்கள், நம்முடைய ஓட்டக்கூடிய அந்த சிந்தனைகள், நம்ம போகும் பொழுது நம்முடைய இந்த துஆக்கள் எல்லாம் நம்ம பேணுதலாக ஓதிட்டு செல்வது என்பது நம்முடைய அந்த பயணத்தினுடைய ஒழுக்கங்களில் கட்டுப்பட்டதாக இருக்கு. இதே போன்று உஸ்மான் இப்னு அபீ ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்திற்கு வந்ததும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வாங்க, யா ரசூலல்லாஹ், எனக்கு உடல் அங்கங்க வலிக்குது, என்னுடைய வயிறு வலிக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிக் கொடுத்த ஒரு துஆ, அஊது பிஇஸ்ஸத்தில்லாஹி வ குத்ரத்திஹி மின் ஷர்ரி மா அஜிது வ வஹாதிரு, அதாவது நான் அல்லாஹ்விடத்துல பாதுகாப்பு தேடுறேன், வ குத்ரத்திஹி, அவருடைய குதிரத்தை கொண்டு நான் பாதுகாப்பு தேடுகின்றேன், மின் ஷர்ரி மா அஜிது, என்னை எந்த ஒரு விஷயம் வந்து அடைந்ததோ, வ வஹாதிரு, நான் எதை கண்டு பயப்படுகின்றேனோ, எதை கண்டு நான் உணர்கின்றேனோ, பயமாக உணர்கின்றேனோ, அந்த விஷயத்தினுடைய தீங்கிலிருந்து நான் அல்லாஹ்வுடைய குதிரத்தை கொண்டும் அல்லாஹ்வை கொண்டும் நான் பாதுகாப்பு தேடுகின்றேன் என்பதாக நீ அந்த இடத்துல கை வச்சு 7 முறை ஓதுங்க, இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு அந்த வலி என்பது சரியாகும் என்பதாக சொன்னாங்க. அதே போல அந்த உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அந்த சஹாபி அவங்களும் செஞ்சாங்க. அதை செஞ்ச பிறகு அவங்க அந்த விஷயத்தை, அந்த அமலை உணர்ந்துட்டாங்க. அந்த உணர்ந்ததற்கு பிறகு என்ன பண்ணாங்க, தன்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா நபர்களுக்கும் நபி உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்லிக் கொடுத்து அவங்களையும் அமல் செய்ய வச்சாங்க. இப்படியாக எல்லா விஷயத்திலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயம் பாதுகாப்பு தேடுங்க அப்படின்னுதான். இந்த விஷயங்கள் எல்லாமே நம்மளுடைய பாதுகாப்பை கருதி நம்மளுடைய பாதுகாப்பாக இருக்கணும்ன்றதுக்காக வேண்டி சொல்லப்பட்ட விஷயங்களாக இருக்குது. அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரண்டாவதாக சொல்ல அவங்களுடைய வாழ்க்கையில நம்ம எடுக்கக்கூடிய அந்த பாதுகாப்புன்றது நம்முடைய குழந்தைகளை வளர்க்கக்கூடிய அந்த வளர்ப்பு, நம்ம அவங்கள பாதுகாப்பான முறையில வளர்க்கணும். அவங்களுடைய பாதுகாப்பான முறையில் வளர்க்கணும்னா அவங்களுக்கு எந்த விதமான காயங்களோ எந்த விதமான சிரமங்கள் ஏற்படும் அந்த இதுல இல்லை. அவங்களுக்கு நல்வழியில நல்ல மனிதர்களாக நல்ல பிள்ளைகளாக வளர்ப்பது என்பது அது ஒரு முக்கியமான ஒரு கட்டாயமான ஒரு அமலாக ஒரு விஷயங்களாக இருக்குது. நம்முடைய குழந்தைகளுக்கு நம்ம உபதேசம் செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். உபதேசம்னா பெருசா நம்ம படிச்சிருக்கணும்,
விஷயத்த பெருசா அதற்காக வேண்டி தனி புத்தகங்களை படிக்கிறது, அவனுக்கு நசீகத்து செய்யணும், அதற்காக வேண்டி பல விஷயங்களை கற்றுக்கணும் அப்படின்றது இல்லாம நம்மளுடைய விஷயங்கள்ல நமக்கு எது எதெல்லாம் ஒரு சிறிய விஷயங்களாக இருக்குது அதை கூட நம்ம அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்து அவங்கள நம்ம பாதுகாப்பான முறையில வளர்க்கணும். ஒரு சஹாபி அவங்களுக்கு தந்தை இல்லை, அவங்களுடைய மாமா தான் அவங்கள வளர்க்கிறாங்க. அப்போ அவங்க வளர்க்கக்கூடிய அந்த சமயத்துல அவங்க 3 வயது இருக்கக்கூடிய சமயத்துல ஒரு 3 வார்த்தைகளை சொல்லித்தராங்க. 3 வார்த்தைகளை சஹல் அப்துல்லாங்கிற சஹாபிக்கு அவங்களுக்கு தந்தை இல்லை, அவங்களுடைய மாமா தான் அவங்களை வளர்க்கிறாங்க. அவங்களுக்கு 3 வார்த்தைகளை சொல்லித்தராங்க. அல்லாஹு மஇ, அல்லாஹு நாதிரி, அல்லாஹு ஷாஹிதி அப்படின்னு. அதை இரவுல தூங்கும் பொழுது 3 முறை அப்படி சொல்லிட்டு தூங்குறாங்க. அதற்கு பிறகு 7 முறை, அதற்கு பிறகு 7 முறை ஒரு சில நாட்கள் சொல்லிக் கொடுக்குறாங்க. அதற்கு பிறகு ஒரு குறிப்பிட்ட வயது வந்த பிறகு இதனுடைய அர்த்தத்தை அவங்களுக்கு புரியக்கூடிய விதத்துல விளக்குறாங்க. அல்லாஹு மஇ அப்படின்னா அல்லாஹ் நம்மோடு இருக்கின்றான். அல்லாஹு நாதிரி அப்படின்னா அல்லாஹ் நம்மள பார்க்கக்கூடியவனாக இருக்கிறான். அல்லாஹு ஷாஹிதி அப்படின்னா அல்லாஹ் நமக்கு சாட்சி சொல்லக்கூடியவனாக, நம்மள பார்க்கக்கூடியவனாக, நம்ம செய்யக்கூடிய எல்லா விஷயத்திற்கும் அல்லாஹ் சாட்சியாளனாக இருக்கிறான் அப்படின்ட்டு அந்த சஹாபிக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. இப்ப இந்த 3 நம்ம பார்க்கும் பொழுது அந்த சஹாபிக்கு உடனே சொல்லிக் கொடுத்து உடனே இதுதான் பாருங்க, இதுதான் இப்படிதான் இருக்கணும்ன்றத சொன்னாங்க. அவங்களுக்கு அரபி மட்டும் சொல்லிக் கொடுத்தாங்க. அரபி மட்டும் சொல்லிக் கொடுத்து அந்த சஹாபியினுடைய உள்ளத்துல ஒரு விதமான ஆர்வத்தை ஏற்படுத்துறாங்க. இது என்ன அர்த்தம், இது எதற்காக வேண்டி சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஆர்வத்தை ஏற்படுத்தி அதற்கு பிறகு அதனுடைய அர்த்தத்தை, அதற்கு பிறகு அதன் மூலியமாக என்ன நனவுகள் நமக்கு கிடைக்குதுன்றத சொல்றாங்க. அப்போது அந்த சஹாபிக்கு அந்த விஷயத்தை எவ்வளவு ஆழமாக மனதில் பதிய வைக்கிறாங்கன்றத நம்ம சற்று யோசித்து பார்க்க வேண்டும். இது எல்லாமே பெருசாக இருந்த போது கிடையாது. சிறு வயதுல இருந்தே அவங்க தன்னுடைய பிள்ளையுடைய வளர்க்கக்கூடிய அந்த விஷயத்துல இவ்வளவு பேணுதலாக, இவ்வளவு பாதுகாப்பாக வளர்த்திருக்கிறாங்க. இப்ப இந்த 3மே இருக்குதுல்ல, இந்த 3க்கும் அவங்க நல்ல முறையில நல்லா நம்முடைய உள்ளத்துல கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு எப்படியாப்பட்ட சூழலாக இருக்கட்டும் பாவத்தினுடைய சிந்தனைகள் கூட வராது. அல்லாஹ் என்னோட இருக்கிறாங்க போது அல்லாஹ் நம்மோட இருக்கிறான். அப்போ நம்ம அந்த நேரத்துல எந்த நேரமாக இருந்தாலும் சரி, யாருமே இல்லை, தனி ஒரு ரூம்ல இருக்கிறோம், அப்போ அல்லாஹ் நம்மோட இருக்கிறாங்கிற சிந்தனை நம்முடைய உள்ளத்தினுடைய சிந்தனைகள் வந்துச்சு அப்படின்னா நம்ம பாவத்தின் பக்கம் நம்முடைய சிந்தனைகள் செல்லுமா? செல்லாது. அதே போல அல்லாஹு நாதிரி, அதே போல நம்ம ஒரு ஊர்ல தனியாக இருக்கிறோம், ஒரு ஏரியால ஒரு ஊர்ல தனியாக இருக்கிறோம் அப்படின்னா நம்ம யாருமே பார்க்கல, நம்ம என்ன வேணாலும் செய்யலாம், நம்ம தொழுவ தேவையில்லை, நம்ம குரான் ஓத தேவையில்லை, நம்ம என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம் அப்படின்னு நம்ம இருந்தோம் அப்படின்னா அல்லாஹ் நம்ம பார்க்கக்கூடியவனாக இருக்கிறாங்கிற அந்த சிந்தனை அவங்களுடைய உள்ளத்துல அவங்களுடைய சிந்தனையில வரும் பொழுது அப்போ அவங்க அமல் செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க. அதே போல அல்லாஹு ஷாஹிதி, அல்லாஹ் சாட்சி சொல்லக்கூடியவனாக இருக்கிறாங்க போது நம்ம செஞ்ச அமலுக்கு யாருமே இல்லையே, நம்ம செஞ்ச பாவத்துக்கு அப்படி நம்முடைய சிந்தனைகள் வந்துச்சு அப்படின்னா நம்ம செஞ்சதுக்கு எல்லாமே நம்முடைய கைகள் சாட்சி சொல்லணும். நம்முடைய பூமி, நம்ம எந்த இடத்துல இருந்து பாவங்கள் செஞ்சோமோ அந்த பூமி அல்லாஹ்விடத்துல சாட்சி சொல்றோம். இப்படியாக எல்லா விஷயங்களும் சாட்சியாக இருக்குது. இதை விட சாட்சியாளனாக அல்லாஹ் இருக்கிறான் போது நமக்கு அந்த இடத்துல என்னது பாவங்கள் செய்வதற்குண்டான அவகாசமோ பாவங்கள் செய்வதற்குண்டான சிந்தனைகளோ அறவே வராமல் இருக்கும் அப்படின்ட்டு நம்ம இந்த சஹாபியினுடைய உள்ளத்துல அந்த அவங்களுடைய மாமாவை உணர்த்தினாங்க. இப்படியாக நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்ம நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுப்பதற்கு நம்மளுடைய மனதில் எது எதெல்லாம் நல்ல விஷயங்களாக இருக்கிறதோ அதை அவங்களுக்கு சொல்லி நம்ம அவங்கள வளர்க்கக்கூடியவர்களாக இருக்கணும். கண்ணியத்திற்குரிய எல்லா நல்லடியார்களே, நம்ம இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம அதிகமாக பேணுதல் உடையவர்களாக அதிகமாக அமல் செய்யக்கூடியவர்களாக இருந்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில நம்முடைய இதற்கு புறமுண்டான காலகட்டத்துல நம்ம பாவங்கள் செய்யாத மனிதர்களாக, அப்படி பாவங்கள் செய்தாலும் கூட அதற்காக உடனடியாக தௌபா செய்யக்கூடிய ஒரு நல்லுள்ளங்களாக எல்லாம் நாம் அனைவரையும் ஆக்கியவானாக. الحمد لله
உடல்நிலை சரியில்லாத பொழுதும் கூட நம்முடைய அழைப்பினை ஏற்று சிறப்பான முறையில் குறிப்புகளை எடுத்து வந்து மாணவர்களுக்கு மத்தியில் புதிய புதிய தகவல்களை பகிர்ந்து கொண்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுயமாக எதையும் பேச மாட்டார். அல்லாஹ் குர்ஆனில் கூறி காட்டுவான், வமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யுன் யூஹா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுகின்ற அனைத்து வார்த்தைகளும் வஹீதான். அல்லாஹ் எதை சொல்லுகின்றானோ அதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுவார்கள், அதைத்தான் சொல்லுவார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுகாப்பு தேடி ஒரு துஆக்கள் ஹதீஸா மட்டும் பார்க்கக்கூடாது, அல்லாஹ்வுடைய கட்டளையாக இருக்கிறது. நபி கற்றுக் கொடுத்த துஆ, அஊது பி கலிமாத்தில்லாஹி தாமாத்தி குல்லிஹா மின் ஷர்ரி மா ஹலக், பிஸ்மில்லாஹில் லதீ லா யதுர்ரு மஅ இஸ்மிஹி ஷைஉன் ஃபில் அர்லி வலா ஃபிஸ் ஸமாஇ வஹுவ ஸமீஉல் அலீம் என்ற துஆக்கள் வரலாற்றில் பார்க்கிறோம். காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மிகப்பெரிய சஹாபி, சைஃபுல்லா சொல்லப்படக்கூடிய அல்லாஹ்வுடைய போர்வாள் என்று போற்றப்படும் சஹாபி தான் யாரு? காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்துக்கு அப்புறம் ஒரு யஹூதி வந்தான். இந்த சஹாபி ஒரு போர் வீரர், அறிவாளியும் கூட. சஹாபி வந்தாரு, ஒரு யஹூதி வந்தாரு, வந்து காலித் இப்னு வலீத் எனக்கு டவுட் இருக்கு கேட்கிறார். என்ன கேட்கணும் சொன்னாங்களா, இந்த மாதிரி சொர்க்கத்துல வந்து பாலாறுலாம் வருமாமே, தேனாறுலாம் ஓடுமாமே, மதுவாறுலாம் ஓடுமாமே, ஒரே மலையில இருந்து தான் வருமாமே, அதை எப்படி சத்தம் கேட்டார்? இந்த கேள்வி. ஒரே மலையிலிருந்து 3 ஆறுகள் வரும், அந்த 3 ஆறுகளுமே ஒவ்வொரு வகையான ஆறா இருக்கு. ஒண்ணு பாலாறு, இன்னொன்னு தேனாறு, இன்னொன்னு மதுவாரா இருக்கு. அது எப்படின்னு கேட்கிறார். கேட்கறது யாரு? கேட்கறது யாரு? யஹூதி. யார் கேட்கிறாரு? முஸ்லிம் தான். சொல்லலாமா? யார்கிட்ட கேட்டாங்க? அவங்க கேட்டாங்க. அப்ப காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு சொன்னார்கள், யஹூதியே, உடம்பு ஒண்ணுதான், மூளை ஒண்ணுதான், இதயம் ஒண்ணுதான். உடம்பு மூலியமாக வெளியாகின்ற தண்ணி இருக்கா இல்லையா, தோல் மூலியமாக வந்தால் அது வியர்வை, கண் மூலியமாக வந்தால் அது கண்ணீர், வாய் மூலியமாக வந்தால் எச்சி, அது காது மூலியமாக வந்தால் அது சீல், அது நாசி மூலியமாக வந்தால் அது சளி என்பதாக ஒரே உடம்பிலிருந்து தண்ணி, அந்த தண்ணீர் என்பது வெவ்வேறு பகுதியில் வருகின்ற பொழுது எப்படி பேர் மாற்றப்படுகின்றதோ அதே போன்றுதான் ஒரே மலையிலிருந்து வருகின்ற 3 தண்ணீரும் வருகின்ற பாதை மாறுகின்ற பொழுது சுவையும் மாறுகின்ற சொன்னார். யோசிக்கணும். இப்படிப்பட்ட காலித் இப்னு வலீத் கிட்ட ரலியல்லாஹு கிட்ட இன்னொரு யஹூதி வந்தான். வரும்போது ஒரு விஷப்பாட்டை கொண்டு வந்து கொடுக்குறார். அடுத்து காலித் வலீத் உங்களை எப்படி சொன்ன வார்த்தை தான். என்ன வார்த்தை? யார் துவாய் ஓதி குடிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒண்ணுமே ஆகாது சொன்னாங்க. என்ன துவா இது? அவுது பிகலிமாத்தில்லாஹி தாமாத்தி குல்லிஹா மின் ஷர்ரி மா ஹலக், பிஸ்மில்லாஹில் லதீ லா யதுர்ரு மஅ இஸ்மிஹி ஷைஉன் ஃபில் அர்லி வலா ஃபிஸ் ஸமாஇ வஹுவ ஸமீஉல் அலீம் துவா இருக்கா இல்லையா? இதை ஓதி குடித்தால் அந்த விஷமும் ஒண்ணும் ஆகாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. குடிங்கன்னு சொல்லி கொடுக்குறாங்க. அந்த சஹாபி விஷ்ணு குடிச்சிருந்தாங்க, ஒண்ணுமே ஆகல. யோசிச்சு பார்க்கணும். அதே துவா இப்பயும் இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? இருக்கு. ஆனால் அந்த சஹாபியின் ஈமானும் அந்த சஹாபியுடைய உறுதியும் நமக்கும் இருந்தால் நாம் அந்த துவாக்களை ஓதி குடிக்கின்ற பொழுது அந்த விஷம் ஒன்றும் செய்ய முடியாது. நம்ம ஈமான் அவர் இருக்க வேண்டும், உறுதி அவர் இருக்க வேண்டும். அப்படி ஓதி துவாக்கள் கொடுக்க பார்க்கின்ற பொழுது எல்லாமே அல்லாஹ்வுடைய வஹீதான், எல்லாமே அல்லாஹ் கற்றுக் கொடுத்த ஒன்றுதான். நாம் அதை ஓத மறந்து விட்டோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா மதீனாவுக்கு போறாங்க, கிளம்பி போறாங்க.
கிளம்பி போகின்ற பொழுது ஓதிய துவா குர்ஆன்ல வருகின்ற ஆயத்து இன்னல்லதி பரல அலைக்கல் குர்ஆன லராத்துக்க இலா மஆத். இந்த குர்ஆன் ஆயத்தை ஓதிட்டு போனாங்க. நாமும் வெளியேறுகின்ற பொழுது வெளியூருக்குலாம் போகும்போது இந்த துவா ஓதிட்டு போனோம். ஏன் சொல்றேன்னு சொன்னா தஃப்சீர்ல இவர் செய்கிறார்கள், யார் இந்த ஆயத்தை இன்னல்லதி பரல அலைக்கல் குர்ஆன லராத்துக்க இலா மஆத் என்ற இந்த துவாவை இந்த ஆயத்தை வீட்டிலிருந்து கிளம்புகின்ற பொழுது ஓதிவிட்டு கிளம்புவாரோ அவர் ரூஹ் பிரியும் சொன்னா வீட்டுக்கு வந்து ரூஹ் பிரியும். ஆக்சிடென்ட் ஆனாலும் கூட அந்த ரூஹ் எங்க வந்தா போதும், அவர் எங்க துவாவை ஓதினாரோ அங்க வந்ததற்கு பிறகுதான் ரூஹ் பிரியும் சொன்னார். யோசித்து பார்க்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலிருந்து கிளம்புறாங்க, இந்த துவாவை ஓதி கிளம்புறாங்க. இந்த துவாவை ஓதி கிளம்பியது காரணமாகத்தான் 10 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் மக்காவுக்கு வருகின்ற தௌஃபீக்களை கொடுத்திருந்தான். அந்த துவாவை ஓதிட்டு கிளம்புகின்ற பொழுது கண்டிப்பாக திரும்பி வந்து விடுவோம் என்பதற்கு இந்த துவாக்கு சாட்சியாக இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு துவாக்கள் கடன் தொல்லை இருக்கிற துவாவு ஓதிய துவா அல்லாஹ் அந்த அவ்வல் ऐसा कब का शय याला अंत आखिर ऐसा बाद का शय याला अंत लाहिर ऐसा वो का शय याला अंत बातिन ऐसा दुआ का शय एकली अन्न தை துவாவை நாம் ஓதிக்கொண்டே வந்தால் கடன் தொல்லை தீர்ந்து விடுவோம். இப்படி பல்வேறு துவாக்களை பல்வேறு பாதுகாப்புகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். நாம் அதை ஓத வேண்டும், பின்பற்ற வேண்டும். சஹாபாக்கள் எப்படி ஈமானோடு உறுதியோடு துவாக்களை ஓதினார்களோ பின்பற்றினார்களோ நாம் அதே ஈமானோடு இஸ்லாம் ஓதுகின்ற பொழுது கண்டிப்பாக அந்த துவாவுடைய அசராத் நம் மீதும் வீசும் இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்தபடியாக நம்முடைய அழைப்பினை ஏற்று வருகை தந்த ஹஸரத் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படும்.